Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா என்னையும் தம்பியும் பார்க்கும்போது கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கீங்க, ஒரே மாதிரி பேசுறீங்கன்னு. ஆனா எனக்கு மட்டும் பார்க்கும்போது யூ அண்ட் அதர் ஆர் டூ செப்பரேட் பீப்புள். எங்களுக்குலாம் விஷ்ணு சார் டன் 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 அப்படிதான் இந்த மியூசிக்ல இருக்கும். நம்மளுக்கு அப்படி ஒரு சீன் இருக்கும்டா. இப்படி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு உங்களுக்கு? ஸ்டார் இல்லைன்னா ஒரு ஹீரோ நம்ம ரசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவங்க வந்து கேரக்டரா மாறி நடிக்கும் போது நம்ம மனசுல வந்து இறங்குவாங்க. ஒரு 2-3 படத்துல இறங்கினதுக்கு அப்புறம் அவங்கள நம்ம ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்போதான் நம்ம மனசுல அவங்க ஒரு ஹீரோ வராங்க. நம்ம மனசுல ஒரு ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டடன் டன் டடன் அடிச்சு பெண்றது எல்லாமே வரும். அவர் இருந்தப்போ மனாகத்தில் அண்ணாக்காக ஒரு கேமியோ பண்ணாங்க அப்படின்றப்போ அது மிஸ் பண்ணீங்களா? தோணுச்சு அவங்களுக்கு எங்கேயோட? என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, அந்த பானா காத்தாடி ப்ரொமோஷன் நடக்கும்போது அப்பாவும் அண்ணன் போட்டோஸ்ல எடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு போட்டோ நான் எடுக்கல. அந்த மாதிரி அது ஒரு வருத்தமா. அப்புறம் எவ்வளவு சந்தோஷப்பட்டாருன்னு பானா காத்தாடி ரிலீஸ் ஆகும்போது எங்க அப்பா எனக்கு தெரியும். உங்க ப்ராஜெக்ட்ல யார் இருக்காங்களோ இல்லையோ யுவன் இருப்பார். ஏன் சார் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எங்க கிரியேட் ஆச்சு? அந்த பையன் சாவடி அடிச்சிருவேன். பையன் மட்டும் போர்டில் இல்லைன்னு வச்சுக்கலாம் கூட சாவடி அடிச்சிருவேன் அந்த தம்பியை. லக்கிச்சாம்பிள்ங்க அந்த பையன் டேலண்ட்டுங்க. ஃபுல்லி லோடட். ஒன்றும் பண்ண முடியாது. தம்பியை கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த விரலை வந்து அப்படி சிஸ்டம்ல வைக்க வேண்டியதுதான் வேலை. நீங்க யுவன் அண்ட் அஜித் சார் செஞ்சீங்கன்னா அது இன்னும் எக்ஸ்ட்ராவா வரும். அப்படின்றப்போ அந்த தீம் அந்த கிரியேட் எங்க சார் வருது கிரியேஷன்? இல்லைங்க, அது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன் ஆக்சுவலா. ஏன்னா சில வாட்டி அமையும், சில வாட்டி தானா வந்து உட்காரும். நீங்க பில்ல தீமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்காக உட்காந்து மெனக்கட்டு போட்ட தீமே கிடையாது. அது அந்த பாட்டு வந்து நமிதா பாட்டில் ஒரு பிஜிஎம் அது அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. நான் சொன்னேன் இதுவே நம்ம தீம் மாதிரி இருக்கலாமேன்னு சொல்லிட்டு அப்புறமா அதை ரீவேம் பண்ணி மியூசிக். ஸோ எல்லாத்தோட ஜேர்னி, ஒரு பீஸோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ப்ரோக்ராமே பார்த்தாது ஒரு சாங்கோட ஜேர்னி சொல்லணும். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் கொஞ்சம் வேலை தெரிஞ்சுக்கல. ஆதன் சிலை டவுன் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமானிகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட நேசிப்பாயா டீம் இணைஞ்சிருக்காங்க. அண்ட் இவரை ரொம்ப நாளா பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டு இருக்கேன். சமீபத்தில் சோசியல் மீடியால கலக்கிட்டு இருக்கக்கூடிய இயக்குனர் அண்ட் இவரோட படைப்பை பத்தி நம்மளுக்கு ஒரு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண வேணாம். ஏன்னா இவர் படைப்பு பேசுறோம், எவ்வளவு தூரம் எடுத்தாலும் சரி கூலா சில்ல ஹேண்டில் பண்ணக்கூடிய இயக்குனர் நம்ம கூட இருக்கிறாரு. விவி அப்படின்னா போதும் யங்ஸ்டர்ஸ் அப்படியே கிளம்பி வந்துடுறாங்க. குறிப்பா அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் எங்க தலைவர் நாங்க செலிப்ரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு இவர் எப்போ வந்தாலும் செலிப்ரேட் பண்ண ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. சார் வணக்கம். ரொம்ப வணக்கங்க, ஹாப்பி நியூ இயர். அண்ட் அட்டகாசமாக பேசுறீங்க. அந்த ஒரு ஸ்பீடில் பேசுறீங்க. நானும் யோசிச்சேன் இந்த மாதிரி பேச முடியுமா அப்படின்னு. கண்டிப்பா உங்கள்கிட்ட எல்லாம் கத்துக்கிட்டு தான் சார். ப்ளீஸ். அண்ட் எங்களோட எப்படி சொல்ல ஒரு கேப்டனோட முக்கியமான ஒரு பங்கு என்ன அப்படின்னா ஒவ்வொரு பிளேயர்ஸும் உருவாக்குறது. அங்கதான் கேப்டனோட திறமை இருக்கு. அந்த மாதிரி ஆகாஷ் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி எங்களுக்காக நீங்க அவர் எப்படியாவது ஷைன் பண்ணுங்க அப்படின்ட்டு. மிக அட்டகாசமா வந்திருக்கு ட்ரெய்லர். அண்ட் உங்களுக்கும் எங்களோட வணக்கம் அண்ட் வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? சூப்பரா இருக்கும். ஹாப்பி பொங்கல், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி பொங்கல், ஹாப்பி நியூ இயர். இது அந்த டீம் பாத்தீங்களா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நிறைய விஷயங்கள் பேச போறோம். சார் என்ன சார் நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் மீறி சோசியல் மீடியாலாம் கலக்குறீங்க. அண்ட் படத்துல ட்ரெய்லரும் பயங்கரமா கொடுத்துருக்கீங்க. அதான் கிருஷ்ணானோனே பாருங்க உங்களுக்கு க்ளோஸா உட்கார வச்சிருக்கோம். நாங்க க்ளோஸ்ல வந்து அவர் தான் வைக்கணும்னு. ஓ நைஸ். அண்ணன் தம்பிக்குள்ளார எப்படி இருக்கணும் அப்படின்றது நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. மனைவிட்டு எப்படி ஒரு கணவனா நான் எப்படி எல்லாம் இருக்கேன் அப்படின்றதும் சரி. உங்களோட படைப்பு எப்படி கிரியேட் ஆச்சு டக்குன்னு பார்த்தா எனக்கு மகேஷ் பாபு வந்து என்னோட கிளாஸ்மேட்ன்றீங்க. யாரு சார் நீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் பெருசா வைக்கப்படுது. தெரியலப்பா. ஸோ நேசிப்பாயில இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நிறைய விஷயங்கள் பேசுவோம். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், பெரிய பெரிய விஷயங்கள் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 22 இயர்ஸ் சார். உங்களோட செலிப்ரேஷன் நாங்கள் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எங்களுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமாவே நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். ஓ மை காட். ஓகே, நீங்க சொல்லும் போது எனக்கே தெரியுது. ஓகே, இன்னைக்கு நேசிப்பாய் அப்படின்னு வரும்பொழுது எப்படி இருக்கு இந்த 22 இயர்ஸ்? இது ஒரு பயங்கரமான ஒரு ஜேர்னிங்க. நீங்க 20 இயர்ஸ் போட்டீங்கன்னா அப்படியே ஒரு நீங்க சொல்ற அந்த ஒரு லைன்ல வந்து ஒரு ஃபிளாஷ்பேக்கே போகுது. சக்க 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 சக்கன்னு போகுது ஆக்சுவலா. பட் அது எனக்கு 22 இயர்ஸ் போனதே தெரியல ஆக்சுவலா எனக்கு. இப்போ நீங்க ஜென்ரலாவே ஒரு கேப் விட்டு பட் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் ரொம்ப இன்வெஸ்ட் அந்த படத்துலேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதால எனக்கு டைம் போனதே தெரிய மாட்டேங்குது. ஸோ 22 இயர்ஸ் அதுக்கப்புறம் நேசிப்பாயா. இப்போ நேசிப்பாயா பொறுத்த வரைக்கும் இதே நான் வந்து ஒரு என்னோட கெரியர் ஆரம்பத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நான் வேற மாதிரி பண்ணியிருப்பேன். இதே என்னோட கெரியர் நடுவில் நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நான் வேற மாதிரி பண்ணியிருப்பேன்.
இன்னைக்கு நான் வேற மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த படத்தை. வேற மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஃபில்ம் மேக்கரா இல்லை ஒரு டெக்னீஷியனா இல்லை ஒரு ஸ்டோரி டெல்லரா நம்ம வந்து க்ரோ ஆகிட்டே இருப்போம். நம்ம வில் ட்ரை டு ஃபிகர் அவுட் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். ஸோ அந்த ஒரு வகையில் திஸ் இஸ் yet another journey அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து இன்னும் என்னை பொறுத்தவரைக்கும் ஐ ஹேவ் லாங் ஜேர்னி டு கோ. ஸோ திஸ் இஸ் yet another journey நேசி பாயஸ். அண்ட் நீங்களே யங்ஸ்டர் தான் சார், இந்த கேள்வி வைக்கணும் தப்படுது. யங்ஸ்டர்ஸ்குள்ள ஒர்க் பண்ணும்பொழுது எப்படி இருக்கு? ஏன்னா இவங்களை நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் இது பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் வச்ச மாதிரி விஷ்ணுவர்தன் வந்து இந்த மாதிரி அறிமுகப்படுத்துறாரு ஆகாஷ் அப்படின்றப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குடா, நம்ம அதை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணிடணும் அப்படின்ற விஷயங்களுக்கு அந்த இது இருந்ததா உங்களுக்கு? இல்லைங்க, அது கண்டிப்பாக இருக்குங்க, அது கண்டிப்பாக இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் வந்து நம்ம ஆகாஷோட நீங்கள் நியூ கம்பர்னு விட்டுருங்க, ஒரு புது ஆக்டரோடையும் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டரோடையும் ஒர்க் பண்ணுவது தி பர்டன் இஸ் த சேம். என்னன்னா உங்களை நம்பி வராங்க, அப்போ அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எக்ஸ்ட்ரா ஆகும். அதே தான் இங்கே வரும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் ஜாஸ்தியாகும். ஏன்னா கரெக்டான பொட்டென்ஷியல் அங்கே வந்து நமக்கு பொட்டென்ஷியல் தெரியும், டேலண்ட்ஸ் தெரியும், இமேஜ் தெரியும். இங்கே பொட்டென்ஷியல், டேலண்ட், இமேஜ் எல்லாமே நீங்கள் வந்து கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். இது நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ என்ன ஒன்றா ஆகாஷை வந்து முதல்ல நான் மைண்டில் வச்சிருந்தது, ஆகாஷை வந்து உங்கள் மனசில் கொண்டு வந்து சேர்க்கணும். ஹீரோவாக கிடையாது, ஒரு கேரக்டரா மனசில் வந்து சேர்ந்துட்டான்னு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் தான் ஹீரோ. ஸோ அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆக்சுவலாக நம்ம. ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் ஒர்க்ட் வித் ஆகாஷ். ஸோ புது 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 ஸ்டார் அப்படின்றத வந்து நான் என்றைக்குமே பார்த்ததே கிடையாது ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா எதுவுமே தெரியாதுல்ல நமக்கு, எதுவுமே தெரியாது. அப்போ பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்குல்ல பண்ணுறதுக்கு. இல்லை இங்கே தெரிஞ்ச விஷயம் பண்ணுறது ஒன்று, இன்னொன்று தெரியாத ஒரு புது விஷயத்த பண்ணுறது ஒன்று. ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே ஜாஸ்தி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் பொழுது எப்படி சார் நீங்க உங்களோட ஓப்பனா சொல்லணும்னா அந்த மைண்ட் வைஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எப்படி இருந்தது உங்களுக்கு? அண்ட் இப்போ ஆல்ரெடி சொல்லியிருப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று பார்க்குறப்ப இப்படிலாம் இருந்ததுங்க அப்படின்ட்டு. என்ன இருந்துச்சு என்ன ஓப்பனா சொல்லலாமா ஃபர்ஸ்ட் டைம் மைண்ட் வைஸ் அப்படின்லாம்? கண்டிப்பாக ஆக்சுவலாக ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஓகே நீங்கள் வந்து நடிக்க வரீங்க, பட் ஒன்றுமே தெரியாது எனக்கு. அதை நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க, எவ்வளோ இது பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக தெரிஞ்சுது, ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. அந்த ஒரு நம்ம சொல்லாமலே அந்த உங்களுக்கு ஒரு 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 பேஷன் ஒன்று இருக்கும், ஐ வாண்ட் டு டூ ஒரு கன்விக்ஷன் ஒன்று இருக்கும், அது தெரிஞ்சது ஆக்சுவலாக. ஆனால் அதுக்காக நம்ம உடனே படம் பண்ணுறோமா, அதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியாது. பழக பழக எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற ஆகாஷ், நான் பார்க்குற ஆகாஷ் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆக்சுவலாக, பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பழக பழக ரொம்ப பிடிச்சி போயிட்டு நமக்கே சந்தோஷமாக இருக்கும் வேலை பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு படம் பண்ணும்போது ஜாலியாக இருக்கும். வா ஆகாஷ், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, வா படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது அது. ஸோ திஸ் இஸ் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். கேப்டன் நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க. கேப்டன் உங்களுக்கு எப்படி எவ்வளோ இப்போ ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸாக இருப்பீங்க? எப்பேற்பட்ட கேப்டன் அமைஞ்சிருக்காரு விஷ்ணுவர்தன்? வண்டர்ஃபுல்லுங்க. இதுக்கு மேலே என்ன கேட்க முடியும்? அவர் கேரக்டர் ஆகட்டும் சரி, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் சரி, இதுக்கு மேலே என்ன, செம்ம ஜாலி பர்சன், ஃபேமிலி ஆயிட்டாரு இப்போ. மிரர் வச்சமா இருக்கு சார். அதர்வா ப்ரோவையும் இவரையும் அப்படி இப்போ பேசுறப்பெல்லாம் எனக்கு அவரு தான் தெரியுது, அப்படி இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா என்னையும் தம்பியும் பார்க்கும்போது கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கீங்க, ஒரே மாதிரி பேசுறீங்கன்னு. ஆனா எனக்கு மட்டும் பார்க்கும்போது யூன் அதர்வா டூ செப்பரேட் பீப்புள். ஐ திங்க் அந்த உங்களுக்கு அந்த பேஸ் வாய்ஸ் நல்லா வாய்ஸ் அப்படின்ற மாதிரிலாம். நேசி பையா அப்படின்னு வரப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் படம் ஒரு கமர்ஷியலாக இருக்கணும், அந்த மாரி நல்ல இயக்குனராக இருக்கணும், ஃப்ரெஷராக இருக்கும் பொழுது இவர்கிட்டலாம் போனால் பயங்கர ஸ்ட்ரிக்ட் அப்படிலாம் சொல்லிலாம் விஷயம் பண்ணுவாங்க. ஆனால் விஷ்ணுவர்தன் சார் அப்படின்றப்ப நேசி பையா ப்ராஜெக்ட் அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சு? எக்ஸ்பெக்டேஷன். கமான் ஆகாஷ், கமான் ஸ்டார்ட் மியூசிக். ஆக்சுவலி நான் விஷ்ணு சார் பார்க்கும்போது மீட் பண்ண முன்னாடி அவரோட ஒர்க் பண்ண எப்படி இருக்கும்ட்டு நான் மைண்ட்ல வச்சிருப்பேன். ஏன்னா ஸ்ட்ரிக்டா இருப்பாரு அந்த மாதிரி தான் நினைச்சேன் ரொம்ப. ஏன்னா அவர் இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது ஜாலியாக தான் இருப்பாரு, பட் ஒர்க் வரும்போது ஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி கேரக்டர் நினைச்சேன். பட் அவரு ஷூட்டிங் அப்போ ஒன்று சொன்னாரு, அவரோட எனர்ஜி வந்து எப்படி இருக்கோ அதுதான் ஃபுல்லாக சரௌண்ட் ஆகும். அவரு ஃபன் எல்லாரும் ஃபன்னாக இருந்து என்வாயர்மெண்ட்டே ஒரு ஃபன்னாக இருக்கும்போது தான் அந்த ஒர்க்கு அந்த எல்லாருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வரும், ஒரு சேர்ந்து ஒரு ஃபேமிலி மாதிரி பண்ணுன்ட்டு தான். ஸோ அது வந்து ரொம்ப கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. அவரோட சுற்றி இருக்கிறது ஒரு ஆரா வந்து அந்த ப்ரெசன்ஸ் இருக்கு இல்லையா, அது எப்பவுமே ஃபன் லவிங்காக இருக்கணும்ட்டு. இல்லை சார் வந்ததும் கேட்டார் எப்படி நீங்க இவ்வளோ பாசிட்டிவ் பேசுங்க. அவர் ஒரு நிமிஷம் கூட எங்கேயும் உட்காரல, இப்படி ஃபோன் எடுத்துக்கிட்டே இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணலாம் அடுத்து எப்படி இது, அது அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்க முடியும். அண்ட் எங்கேயா ஒரு இடத்துல டக்குன்னு மிங்கிள் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கல. எவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு? எந்த ஒரு இடத்துல பார்த்ததும் இவர் தாண்டா நம்ம அண்ணன், இவர்கிட்ட நம்ம என்ன மீட் பண்ணும்போது லஞ்சுக்கு மீட் பண்ணியிருந்தோம்.
ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே கண்டிப்பா. ஏன்னா அவர் போன உடனே அவரு பேக் போட்டு இருந்திருந்தது எங்களுக்கு. ஆமா, அது போனிட்டே வச்சிருந்த முடி இவ்வளவு வந்துச்சு, தூக்கி கொண்டா கட்டிட்டு வச்சிருந்த முடி. நல்லா ஸ்மார்ட்டா இருந்தாரு. வந்த உடனே அந்த எனர்ஜியை பார்த்த உடனே ஐயோ விட்டுறக்கூடாது, எப்படியானா எஸ் சொல்லணும் விஷ்ணு சார், எப்படியானா இவர் தான் லான்ச் பண்ணுன்ட்டு. ஆமா. ஓகே, அந்த ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறம் உங்க ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? ஏன்னா அப்படி எங்களுக்குலாம் விஷ்ணுவர்தன் சார் டடன் டன் டடன் அப்படிதான் இந்த மியூசிக்ல இருக்கும், நம்மளுக்கு அப்படி ஒரு சீன் இருக்கும்டா, இப்படி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அவங்களுக்கு? அப்படிலாம் சிக்கல, பட் நரேட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பிங்க. அப்படியே பிக்சர் பண்ணி பார்த்தேன் இப்படிதான் இருக்க போது, ஒரு ஸ்வீட் லவ் ஸ்டோரி வித் டிராமா, அந்த மாதிரி தான் இருந்தது. அதுதான் நீங்க கேட்டதுக்கு நான் அதுதான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுது. என்னன்னா, இப்போ ஆகாஷ் நம்ம ஜெனரல் லான்ச் பண்ணும்போது ஓகேங்களா, இது தெரியாத ஒரு கதாநாயகன் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இப்போ பின்னாடி காலகட்டத்தில் எல்லா காலகட்டத்திலையும் பாருங்க, எப்போ நம்ம ஒரு ஸ்டார் இல்லைன்னா ஒரு ஹீரோ நம்ம ரசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, அவங்க வந்து கேரக்டராக மாறி நடிக்கும்போது நம்ம மனசில் வந்து இறங்குவாங்க. ஒரு 2-3 படத்தில் இறங்கினதுக்கப்புறம் அவங்கள நம்ம ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்போ தான் நம்ம மனசில் அவங்க ஒரு ஹீரோ வராங்க. நம்ம மனசில் ஒரு ஹீரோ ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டடன் அடித்து பெண்றது எல்லாமே வரும். ஸோ ஆகாஷ் வந்து ஆக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், எமோஷனல் இருக்கும், கதையில் இருக்கட்டும், கேரக்டராக நடிச்சுட்டு அந்த கேரக்டர் ஆடியன்ஸ் உங்களோட கனெக்ட் ஆயிட்டாருன்னா தென் ஹீஸ் அ ஹீரோ இனிஷியல் ஸ்டேஜில். இந்த டீமோட இணையறப்போ அதித்தி அவங்களையும் பேசிடணும். அவங்களும் அப்படிதான் பட்டாசு மாதிரி படப்படன்னு வெடிச்சிட்டே இருப்பாங்க. சார் சொல்லவே வேண்டாம், 2 பட்டாசுல நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணி இல்ல நீங்க ரொம்ப செட்டிலா இருக்க மாதிரி இருக்கு, என்னங்க அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி இருக்கு. இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் வெடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமா, அப்படிதான் இருக்கும். குவைட் கம்பேர் டு அவங்க 2 பேரும். அந்த நேரத்துல வந்து ஆகாஷ்க்கு வந்து ஒரு மைண்ட்ல ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, ராம ஆண்டாலோ ராவட ஆண்டாலோ எனக்கு ஒரு கவலை இல்லை. எவ்வளவுதான் இருந்தாலும் மெனக்கெடுதலா இருக்கட்டும், ஒரு விஷயம் இதை வாங்குறதா இருக்கட்டும், வாங்காம விடவே மாட்டாருங்க. எவ்வளவு ஜாலியா இருந்தாலும் இதை வேலை வாங்கிட்டு தான் அதுக்கப்புறமேட்டு ஜாலி மூடுக்கே வருவாரு. அப்ப அதுல ஸ்ட்ரிக்டா இருப்பார்ல, அவருக்கு வேணுங்கிறத வாங்கிடுவாரு. கண்டிப்பா. ஆனா அவர் வாங்குற விஷயம் வந்து ஃபன்னாவே வாங்குவாரு. யாரையும் ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டாரு. லைக் ஷார்ட் எல்லாம் கோவப்படுறது, ஏன்னா நம்ம டென்ஷன் ஆயிடும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. எப்படி பெர்ஃபெக்டா இருப்பாரு. ஏன்னா ட்ரெய்லர்ல ஒரு சீக்வன்ஸ் பார்த்தா, அந்த கார்ல அடிச்சு அந்த பைக்ல இருந்து விழுறதா இருக்கட்டும், அது கிட்டத்தட்ட நாங்க எனக்கு பார்க்கும் பொழுது இந்த மனுஷன் வாங்கியிருப்பாரு, நிஜமா வேலை வாங்கிட்டு பாரு அப்படின்னு எல்லாம் தோணுச்சு. சோ அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கா, ஷேர் பண்ணலாமா படத்துல? கண்டிப்பா. இது வாங்குறது அப்படி சொல்ல முடியாது, ஒரு கஷ்டப்பட்ட சேலஞ்சிங்கான ஒரு இது சொல்றேன் நான். என்னோட எமோஷனல் சீன் இது, இன்டென்ஸான சீன். அது ரொம்ப கஷ்டப்பட்டேன். எதுவுமே சொல்லு ஆக்சுவலி, நீங்க எதுவுமே வாங்கலாம் இல்ல, நீ இஷ்டத்துக்கு பண்ணு, என்ன வேணும் எனக்கு என்ன தோணுதோ பண்ணு, ஆனா கரெக்டா பண்ணு அப்படின்னு தான் சொல்லி தரும். அந்த அழுற சீன் மட்டும் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தது எனக்கு. ஃபர்ஸ்ட் டேக் போகும்போதே அழுதுட்டேன், ஃபுல்லாவே அழுதுட்டேன். செகண்ட் டேக் போகும்போது ஃபுல்லா ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு. இல்ல சார், ட்ரெயின் அவுட் ஆகும்போது சார் என்ன சார் கண்ணன் தண்ணி வர மாட்டேன், அதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் லைம் எடுத்து திருப்பி பண்ண, அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தது எனக்கு அந்த கிரைம் சீன். மெயினா வந்து ஒரு எமோஷனல் சீனுக்கு எப்பயுமே நம்ம அதுக்கான அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணோம். அந்த மூடு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ரியல் சுச்சுவேஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். தூக்கி கொண்டு வந்து கேமரா வச்சு ஓகே நீ நடி அப்படின்றத விட இட்ஸ் மை ஜாப், அது என்னோட வேலை. ஆக்சுவலா அந்த சீனுக்கான மூடு நான் கிரியேட் பண்ணணும். ஸோ அப்போ ஜோக் அடிக்கிறது கூட கொஞ்சம் வேற லெவலுக்கு டு லைட் த மூமெண்ட்ஸ். ஸோ எதுக்கு லைட் மூமெண்ட் பண்ணுறதுக்குன்னா அவங்க கம்ஃபர்டபுள் ஆவாங்க. இப்போ நான் டென்ஷன் ஆகிட்டு கோவப்பட்டு இருந்தேன்னா வேற டென்ஷனில், எப்பயுமே எல்லாருக்குமே டென்ஷனில் வந்து எல்லாருமே வேலை பண்ண மாட்டாங்க. அது வேலை பண்ணுற அட்மாஸ்ஃபியரே நல்லா இருக்காது. ஆக்சுவலாக ஒரு சந்தோஷமான ஒரு அட்மாஸ்ஃபியரில் என்ன வேணாலும் பண்ணலான்னு தோணும். அந்த 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 ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிட்டு அந்த மூடு கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், தென் தே வில் பெர்ஃபார்ம். நம்மளுக்கு எப்படியாவது சான்ஸ் இருந்தால் சொல்லுங்க சார். நாங்களாம் இதெல்லாம் நிறைய கற்றுக்கிறோம் சார். எங்களுக்கு பர்சனலா என்னன்னா, பானா காத்தடியில் அப்பா வந்திருப்பாங்க. அது 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 ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. லைக் அது மிஸ் பண்றீங்களா? ஏன்னா எங்களுக்கெல்லாம் தோணும் போது அவர் இருந்திருக்கணும். ஏன்னா என் பேர் முரளி, கனெக்ட் பண்ணி தான் இந்த பேரே வச்சாங்க. எனக்கு அப்பா இருக்கப்பதான் நான் எனக்கு பேரே வச்சாங்க. அது இந்த இடத்துல நான் சந்தோஷமாவே சொல்லுவேன். ஸோ அவர் இருந்தப்போ பணாக்கத்தில் அண்ணாக்காக ஒரு கேமியோ பண்ணாங்க அப்படின்றப்போ அது மிஸ் பண்ணீங்களா? தோணுச்சு அவங்களுக்கு எங்கேயாவது? என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, அந்த பானா காத்தாடி ப்ரொமோஷன் நடக்கும்போது அப்பாவும் அண்ணா போட்டோஸ்ல எடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு போட்டோ நான் எடுக்கல. அந்த மாதிரி அது ஒரு வருத்தமா. அப்புறம் எவ்வளவு சந்தோஷப்பட்டாருன்னு பானா காத்தாடி ரிலீஸ் ஆகும்போது எங்க அப்பா எனக்கு தெரியும். அது வந்துட்டு இப்போ அவருக்கு என்ன ஆசைன்னா, 2 பேரும் சினிமால வந்து பார்க்கணும், சின்னவன் வந்து சினிமால வரணும்னு ஆசை. அவருக்கு எப்பவுமே ஆசை. ஸோ பார்த்துருந்தா பண்ணியிருக்கேன், ஒரு படத்தை பண்ணிருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. அது மிஸ் பண்ணிட்டேன்னா அந்த வருத்தம் தான் கண்டிப்பா இருக்கும்.
அண்ணா என்ன மாதிரி இன்புட்ஸ்லாம் சொன்னாங்க? என்ன விஷயங்கள்லாம் முதல் வாட்டி போறீங்க, என்னங்க சாவி வச்சுக்கங்க, இந்த துப்பாக்கி வச்சுக்கங்கன்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது சீக்வன்ஸ் நடந்ததா? என்ன அட்வைஸ்? ஓகே, என்ன சொல்லுவாரு, அப்பா சொல்றது அதேதான் அண்ணன் சொல்லுவாரு. 2 பேரும் இதுதான் சொல்லுவாங்க. என்ன பண்ணாலும் சந்தோஷமா பண்ணு, ஹாப்பியா இரு, கான்ஃபிடென்ட்டா பண்ணு, எதுவும் வரி பண்ணாம கான்ஃபிடென்ட்டா பாரு, ஆனா பண்ணும்போது என்ன பண்றோம் சந்தோஷமா பண்ணு. ஓகே, சூப்பர் சார். இப்போ நம்ம வந்துடுவோம் சார். எவ்வளோ விஷயங்கள் நேசிப்பாயை பற்றி பேசினாலும் நான் சொன்னேன், இன்ஸ்டாவை திறந்தா நீங்க தான் இருக்கீங்க. என் அண்ணெல்லாம் எனக்கு அதை அனுப்பிட்டே இருக்கேன். அங்கே பாரு அவங்க 2 பேரும் எப்படி இருந்திருக்காங்க, கையில எல்லாம் மார்க்கு, இப்பெல்லாம் டேட்டூலாம் பார்க்கறப்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி சார் கிருஷ்ணா ப்ரோ கூட அப்படிதான் இருந்தது, அந்த டிராவல் அப்படிதான் இருந்தது. திரும்பி பார்க்கறப்ப டேய் தம்பிங்க வாடா 2 பேரும் அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அவங்களுக்கு? யாருக்கு? எனக்கும் தம்பிக்கும் இல்ல, நாங்க எப்பயுமே அடிச்சுப்போங்க. அது எப்பயாவது அடிச்சுப்பீங்கன்னா பரவாயில்ல, எப்பவுமே நான் எப்படி சார்? அது எப்பயுமே அடிச்சுப்போம். நல்ல ஒரு இதுல ஆர்குமெண்ட், டே உனக்கு என்னடா தெரியும், அப்படிதான் இருக்கும் ஆர்குமெண்ட் ஆக்சுவலா. சோ பட் தட்ஸ் a kind of bonding. ஏன்னா ஒரு பாண்டிங் வேற மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. ஆனா நடுவுல யாராவது வந்தாலும் 2 பேர் சேர்த்து பொழுதுரும், அது வேற கதைன்னு வச்சுக்கோங்க. பட் இப்போ கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் இல்ல, கிருஷ்ணா இஸ் கம்ப்ளீட்லி கான் இஸ் ஓன் ஜேர்னி. ஒரு ஜேர்னி. எப்பயுமே நாங்க பிரதர்ஸ்குள்ள we will never bring the professional thing inside. நீ நான் அண்ணன் தம்பியாவே இருந்துடலாம். ப்ரொஃபஷனல் நம்ம எதுவும் பேச வேண்டாம், எதுவுமே எதுவாக இருந்தாலும் we will talk. எப்பயுமே அந்த ஒரு இது மெயின்டைன் பண்றதால தான் பயங்கர ஹெல்த்தியா இருக்கும். கண்டிப்பா. இல்ல அது இந்த கொஸ்டின்ல நான் வச்சிருந்தேன் சார். ஏன்னா நீங்க டக்குன்னு, ஏன்னா உங்களையும் பிரிக்க முடியாது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆரியாவையும் உங்களையும் தான் பிரிக்கவே முடியாது. அவரு கூட என்ன கெமிஸ்ட்ரின்னு உங்களுக்கு தெரியல, கிட்டத்தட்ட அவர் இருப்பாரு. நல்லா நேசிப்பாரு, கிட்டத்தட்ட இன்னொரு தம்பி மாதிரி ஆயிட்டாங்க. அவ்வளவுதான் சார். ஆமா, ஓகே. அது எனக்கு கிருஷ்ணா பாபு மாதிரி ஒருத்தர் வச்சுட்டு, தம்பியை வச்சுட்டு பாருங்க, நான் தம்பி இதுல வச்சுக்கிறேன். குறிப்பா சொல்லணும்னா விபி மாதிரி பிரேம்ஜி எல்லா ப்ராஜெக்ட்லயும் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்குமே. சோ அந்த மாதிரி ஏன் விஷ்ணுவர்தன் ப்ரோ வந்து ஆசைப்படல, இல்ல அவரு வேணான்னு இருக்காங்களா, இல்ல ஒர்க் நீங்க சொன்ன மாதிரி ஒர்க் விஷயமா நாங்க 2 பேரும் ஆல்வேஸ் கீப் இட் செப்பரேட். எப்பவுமே தனியா வச்சிருவோம். ஆக்சுவலா ஹிஸ் ஜர்னி, என்னோட ஜர்னி வந்து கம்ப்ளீட்டா வேற. ஸோ இப்போ அவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலா. ஸோ ஜஸ்ட் லெட் ஹிம் பி. டக்குன்னு டைம் கிடைக்கும் போது ஏதாவது திடீர்னு தோணுது, தட் டைம் வி வில் டெஃபினெட்லி டூ. இப்போ நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி பண்ணும்போது ரிசல்ட் எப்படி இருக்கும் நமக்கே தெரியாது. என்னைக்குமே அப்படிதான். எங்க சார் மெச்சூர்டா நீங்க 2 பேருமே கேட்கறேன். ஏன்னா அவரை நாங்க பயங்கரமாவும் ஆக்டிங் வைஸ் ட்ரைங் டு ஃபிகர் இட் அவுட். டக்குனு கேட்கறேன் எங்க மெச்சூர் ஆடிங்கன்னா நானும் அப்படியே யோசிச்சிருக்கேன். கரெக்ட், ஏதோ ஒரு இடத்துல நம்ம மெச்சூர் ஆகிட்டோம். லைக் 2 பேருமே. ஏன்னா அவரும் நிறைய ப்ராஜெக்ட்ல ஆக்டிங்ல கலக்கிட்டு இருந்தாரு. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு யோசிக்கும் பொழுது 2 பேரும் கடைசி எப்ப 2 பேரும் மெச்சூர்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் தோணும். இல்ல அதனால போற போக்குல அப்படியே ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதானே சார்? போற போக்குல அப்படியே ஆயிடுச்சு. இந்த ஸ்டோரிலாம் கேட்கிறப்போ அதர்வா ப்ரோ கூட இந்த மாதிரிலாம் இருந்திருக்கா ப்ரோ? எப்படி இருப்பீங்க நீங்க 2 பேரும்? அடிச்சுக்கலாம் மாட்டோம். அவரு எனக்கு ஒரு மோர்லி லைக் அப்பா ஸ்டாண்ட்ல இருக்கிற ஒரு பிரதர் மாதிரி, எனக்கு எல்டர் பிரதர். ஆமா, ஏஜ் டிஃபரன்ஸ் 8 years. ஆனா ஆமா, சின்ன வயசுல இது பண்ணது. பட் அந்த மரியாதை எப்பவுமே இருக்கும் அண்ணன் மேல. அந்த மாதிரி ஃபைட் ஏதாவது ஒண்ணு குடுக்கல் வாங்கல். ஏஜ் டிஃபரன்ஸ் 8 years. இமேஜின் நானே என் தம்பிக்கு ஒரே வருஷம் டிஃபரன்ஸ் தான். நீ என்ன அண்ணன் அப்படின்னு சின்ன வயசு WWE ஆடிட்டு இருப்போம் 2 பேரும். அந்த ஃபுல்லா ஒரு 4 மேட்ரஸஸ் மேல போட்டு நான் வந்து அண்ணன் மேல குதிப்பேன். சின்ன வயசுல இப்பெல்லாம் குதிக்க முடியாது, குழந்தை இருந்தப்போ. ஸோ அப்போ இந்த மாதிரி சின்ன WWE ரெஸ்லிங் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்போம் நம்ம விளையாட்டுத்தனமாவே அதை பண்றீங்கன்னா அப்ப சீரியஸான என்னெல்லாம் பண்ணிருப்பீங்க அப்படின்னா. சார் இப்போ நான் சொன்னேன் 22 வருஷம் அப்படின்றது உங்க ப்ராஜெக்ட்ல யாரு இருக்காங்களோ இல்லையோ யுவன் இருப்பார். ஏன் சார் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எங்க கிரியேட் ஆச்சு? இன்ன வரைக்கும் அது வந்து பிரிக்க முடியாது. நான் சொன்ன உட்காரத்துக்கு முன்னாடி கூட என்னோட நானும் யுவனும் சேர்ந்து வரக்கூடிய அடுத்த படைப்புல இருந்து ஒரு பாட்டுகள், அதுதான் சொல்றேன். என்ன மேஜிக் அது? அந்த பையனை சாவடி அடிச்சிருவேன். பையன் மட்டும் போர்ட்ல இல்லைன்னு வச்சுங்களேன், கூட சாவடி அடிச்சிருவேன் அந்த தம்பிய. எனக்கு இவனோட பழக்கம் வந்து ஸ்கூல்ல இருந்துங்க. என்னோட ஸ்கூல் ஜூனியர் ஆக்சுவலா. பட் அதுக்காக நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கோமா? அது கிடையாது ஆக்சுவலா, அப்படி கிடையாது. ஏன்னா அப்பத்துலேருந்தே ஒரு குரூப் மாதிரி சுத்தி இருந்திருக்கும். ஸ்கூல் பழக்கம், அதனால அப்படி விட்டதால இல்லை. யுவன் வந்து ஸ்கூல் நிறுத்திட்டார் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் என்ன, ரொம்ப சின்ன வயசுலேயே மியூசிக் டைரக்டர் ஆயிட்டாரு. அப்பெல்லாம் சும்மா வீட்டுக்கெல்லாம் போகும்போது ஜாலியாக விளையாட்டுக்கு சொல்றது ஆக்சுவலாக, நான் டைரக்டர் பண்ணா, நான் படம் பண்ணா, நீ தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு. பட் வருஷங்களாய் நான் டைரக்டர் ஆகிட்டு அங்கே போகும்போது யுவன் கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, புது டைரக்டராக இருந்தாலும் பெரிய டைரக்டராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே இதுதான். தட்ஸ் வாட் யுவன் மேக்ஸ் இட் வெரி ஸ்பெஷல். ஓ நீங்கள் புது படம், நீங்கள் ஒரு சின்ன டைரக்டர், நீங்கள் எது அந்த மாதிரி பார்க்கவே மாட்டார் யுவன். அது ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக. ஏன்னா அந்த டைமில் யுவன் வாஸ் பிக் ஆல்ரெடி. நான் வந்து படம் பண்ண போகும்போதே ரொம்ப வாஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் மியூசிக் டைரக்டர். இல்லைன்னு சொல்லியிருந்துருக்கலாம், எப்போ பிளான் பண்ணுறீங்க, என்னோட டைம்லைன் நான் பார்த்து சொல்கிறேன், அப்படிலாம் கிடையாது. கிரேட் ப்ரோ வில் ஸ்டார்ட். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் யுவனுக்கு எவ்வளோ என்டர்ட் ஆயிருக்கேன்னா, யுவனோட மியூசிக் இல்லைன்னா
அறிந்துமறியாமலும் நிறைய பேர் பார்க்க வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆடியோ ரிலீஸ் ஆகிட்டு ஹிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஓகே யுவன் மியூசிக்காக வந்துட்டு அதுக்கப்புறம் படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகிட்டு அப்படி தானே போச்சு. ஸோ அந்த டைமில் அப்படி தான் போச்சு ஆக்சுவலாக. ஸோ யுவன் யூ நெவர் லீவ் சர்டன் பீப்புள் இன் யூர் லைஃப். ஒரு லக்கி சாம்னே வச்சுக்கலாம் அவங்க நம்ம லைஃப்ல. லக்கி சாம் இல்லைங்க, அந்த பையன் டேலண்ட்டுங்க, ஃபுல்லி லோடட். அது ஃபுல்லி லோடட். அது ஒன்றும் பண்ண முடியாது. தம்பியை கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த விரலை வந்து அப்படி சிஸ்டம்ல வைக்க வேண்டியதுதான் வேலை. அப்படி வச்சானா சர தர தர தரன்னு வந்துடும். சூப்பர். நிறைய மியூசிக் டைரக்டர்ஸும் பேசும்பொழுது அங்கே ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் பார்த்தீங்களா சார்? அங்கே ஒரு நீங்கள் சொன்னீங்க அந்த மனுஷனை அடிச்சிடும், எனக்குலாம் பயமா இருக்கு இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியே போகிறப்ப யாரா அவன் அடிச்சிடும் அப்படின்ற மாதிரி. அவர்கிட்ட வேலை வாங்குறது ஈஸின்ற மாதிரி அந்த மேஜிக் சொல்லுவோம்ல சார். இப்போ வந்து பில்லால தீமா இருக்கட்டும், ஆரம்பத்தில் அந்த தீமா இருக்கட்டும், அஜித் சார்னா இவனுக்கு தானா ஒன்று வந்துடும். ஆமா, நீங்க யுவன் அந்த அஜித் சார் செஞ்சீங்கன்னா அது இன்னும் எக்ஸ்ட்ராவா வரும். அப்படின்றப்போ அந்த தீம் அந்த கிரியேட் எங்க சார் வருது கிரியேஷன்? இல்லைங்க, அது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன் ஆக்சுவலா. ஏன்னா சில வாட்டி அமையும், சில வாட்டி தானா வந்து உட்காரும். நீங்க பில்ல தீமெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்காக உட்காந்து மெனக்கட்டு போட்ட தீமே கிடையாது. அது அந்த பாட்டு வந்து நமிதா பாட்டுல ஒரு பிஜிஎம். அது அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. நான் சொன்னேன் இதுவே நம்ம தீம் மாதிரி இருக்கலாமேன்னு சொல்லிட்டு அப்புறமா அதை ரீவேம் பண்ணி மியூசிக். ஸோ எல்லாத்தோட ஜேர்னி, ஒரு பீஸோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ப்ரோக்ராமே பார்த்தாது ஒரு சாங்கோட ஜேர்னி சொல்லணும். ஸோ அது கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கும். அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த சுச்சுவேஷனில் எப்படி வருதோ அதை நீங்கள் அப்படி யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அண்ட் கிராஸ்பிங் இட். அவ்வளோதான். சூப்பர். ஏன்னா அறிந்து மரியாமல்ல பிரேம்ஜி வாய்ஸ் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்படிக்கு வந்து பிரேம்ஜி வாய்ஸ் தான். பிரேம்ஜி அவர்களோட வாய்ஸ் வரும். எப்படா வாங்கினாங்க பிரேம்ஜி அவர்கள்லாம் அவ்வளோ தூரம் இன்புட்ஸ் போட்டிருக்காரு, அவரோட விஷயங்களும் உள்ள இருக்கு அப்படின்னு. பிரேம்ஜி ஆக்சுவலாக ஸ்கிராச் ட்ராக் பண்ணாரு. அப்புறமா அது எதுக்கு நம்ம வேற சிங்கர் போடுறது, பிரேம்ஜி வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டது. சூப்பர் சார். அதான் சொல்றேன். அந்த அந்த பட்டியல ஒரு பாட்டு வரும், எங்க கூத்து நம்ம காட்டுல ராஜா சார், அது அந்த விஷயங்களா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னா சாங்லயும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்றதா இருக்கட்டும், கதையிலயா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே உங்களுக்கு டிராவல் ஆயிட்டே இருக்கு. அதுதான் இந்த 20 growthக்கு உங்களுக்கு வந்து ஒரு இதுல வந்து there should be some growth. இப்போ நேசிப்பாயை பொறுத்த வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் to see how they are going to receive this love drama. ஓகே. ஏன்னா படம் பார்த்து முடிச்சுட்டு ஃபுல்லா எடிட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு எப்பயுமே ஒரு பயம் ஒன்று இருக்கும். ஆனா கதையை பத்தி பேசும்போது, ஆகாஷ் பத்தி பேசும்போது, இந்த மாதிரி பேசும்போதெல்லாம் அப்போதான் நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஓகே, தட் மீன்ஸ் நம்ம எதுக்காக இத்தனை மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோமோ அது இன்னைக்கு இட் இஸ் கமிங் டு லைட். ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா என்ன நோக்கத்தோட ஆரம்பிச்சோமோ அது வந்து பாக்குறவங்க பார்வையில இட் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு தெரிஞ்சு தட் இஸ் அ ரெஸ்டிங் பீரியட். ஆக்சுவலா பயங்கர ஹாப்பியா இருக்கும். அப்பதான் இன்னும் உங்களோட தேடல் எதை நோக்கி சார் போயிட்டு இருக்கு? நான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்கேங்க. நான் உண்மை அதுதான். ஆக்சுவலா நம்ம வந்து செட் பண்ணிட்டோம், அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஜோன்ல பிடிச்சி படம் பண்ணிட்டு போகலாம், அடுத்தது இந்த மாதிரி பண்ணலாம்னா அது இல்லவே இல்லை. எனக்கு ஐ வாண்ட் டு ஃபைண்ட், ஐ வாண்ட் டு ட்ரை சம்திங் மோர், ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் மோர். பார்க்கலாம் என்னெல்லாம் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். அந்த பீரியாடிக் ஃபிலிம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த எப்படா தலைமை எப்படா அதுல கை வைப்பாரு? இல்ல கண்டிப்பா பண்ணுவேன் நான். பட் ஐ டெஃபினெட்லி டூ இட். இப்போ லைனா அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ இப்போ எனக்கு பண்ற மூட்ல எப்பயுமே இப்போ ஒரு இந்த சீசன் முடிஞ்சு வேற ஒரு சீசன் போயிட்டு இருக்கும்போது அப்போ உங்களுக்கு அது தோணும் தட் டைம் வி வில் டூ இட் அப்படின்னும் போது அப்போ அது புதுசா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது சரி. அடுத்து தேடல் தொடங்கிட்டீங்களா சார்? இல்ல நேசிப்பையா ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம ஆரம்பிச்சிடும். ரிலீஸ்க்கு அப்புறம் தேடல் அடி பின்னிடலாம். தியானத்தில் இருக்கப்பதான் அதிகமா வருமா? தியானம் மூட் போனாதான் நிறைய விஷயங்கள் நிறைய வரும். சார் சமீபத்துல இந்த இன்சிடென்ட் நான் கேட்டுறேன். நம்மளோட செக்யூரிட்டியோட ஏகே அவர்கள் ஒரு போட்டோ எடுத்திருந்தேன். அது பயங்கர வரலாச்சு. கிட்டத்தட்ட லாக்டவுன் டைம் நினைக்கிறேன். அப்பெல்லாம் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பாருங்க விவியோட அடுத்த படம் ரெடியா இருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் நீங்க பாப்பீங்களா சார் சோசியல் மீடியாவில்? இல்ல, எனக்கு நிறைய பேர் வந்து சொல்லும் போது எனக்கே தெரியும் ஆக்சுவலா. ஏன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல, இது ஒரு ட்விட்டர் மட்டும் தான் ஒன்று இருக்கு. பிளஸ் யாராவது எங்கேயாவது சொன்னாதான் எனக்கு உண்டு ஆக்சுவலா இருக்கு. ஓகே, நியூஸ் நீங்க அதுல அதிகமா பாதி பேர் வந்து சொல்லும் போது ஓஹோ அப்படியா நானே கேட்பேன். ஓகே. ஏன்னா நீங்க கமிட் ஆனதாகும் அதெல்லாம் பார்க்கும்பொழுது சார் இந்த மாதிரி கமிட் ஆயிருக்காரு இல்ல ஏதோ ஒரு காரணங்களால. அது வந்து ஆக்சுவலி ஒரு 2-3 வாட்டி அது நம்மளால இப்ப ஸ்டேட்மெண்ட் கமிட் பண்ண முடியாது ஆக்சுவலா. பிகாஸ் நடந்ததா இட் வுட் ஹவ் பீன். பட் அவைலபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, என்னோட அவைலபிலிட்டியா வருது எல்லாமே. சரி. இருந்தாலும் இந்த மாசினை பத்தி கேட்டா நான் சொன்ன மாதிரி இந்த கை வைக்கிற அந்த கூலிங் கிளாஸ் இன்ன வரைக்கும் யாருமே இந்த மாதிரி பண்ணல சார். ஓப்பனா சொல்லுங்க. நல்ல சீன் அது. நல்ல சீன். ஸ்பாட்ல வந்ததா இல்ல யோசிச்சு பிளான் பண்ணி தான் போனது? ஸ்பாட்.
தான் சார் ஸ்பாட் டைரக்டர்ன்றது இனிமேல் தெரியுதா சார். லாஸ்ட் ஒரு சின்ன செக்மெண்ட்டோட நான் முடிச்சுன்னு நினைக்கிறேன். திஸ் ஆர் தட் தான் சார். ஏன்னா சொன்ன மாதிரி இந்த 22 இயர்ஸ் நீங்கள் செலக்டிவாக தான் ப்ராஜெக்ட் பண்ணீங்க, பண்ணதெல்லாம் இட்டு அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ நான் திஸ் ஆர் தட் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட் அவருக்கும் இருக்கா? 2 பேருக்கும் இருக்கு. அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்க திஸ் ஆர் தட் சார். உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் அவர்கிட்ட இருந்து நான் தொடங்கிடுறேன். ஸோ நம்ம விஷ்ணுவர்தன் சாரோட திஸ் ஆர் தட் தான். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சது என்னென்ன அப்படின்ற மட்டும் சொல்லுங்க. குறும்பு ஆர் அறிந்தும் அறியாமலும்? அறிந்தும் அறியாமலும் ஆர் பட்டியல்? ஐயோ, பட்டியல். பட்டியல் ஆர் பில்லா? பட்டியல். பட்டியல் ஆர் சர்வம்? பட்டியல். பட்டியல் ஆர் ஆரம்பம்? பட்டியல். பட்டியல் ஆர் எச்சன்? பட்டியல். பட்டியல் ஆர் நேசிப்பாயா? இப்ப மாட்டிக்கிட்டீங்க. நேசிப்பாயா? யோசிக்காம சொல்லுங்க. நேசிப்பாயா சார், அவர் பட்டியல லாக் ஆயிட்டாரு சார். பட்டியல் அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. அது கூட எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ் ஆக்சுவலா. என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ் பட்டியல். சூப்பர். ரீசன் இருக்குங்களா ப்ரோ? பர்டிகுலரா இது ஏன் செம்மையா இருந்ததுங்க. ரக்கிட்டா இது ஆர்யா சாரோட லுக்கு, பரத் சாரோட லுக் எல்லாமே ஸ்டோரியே வேற மாதிரி போகும். ஒரு செகண்ட் கூட ஸ்கிரீன் விட்டு கண்ணு போகுது. நான் கம்பேர் பண்ணல சார். அந்த கேரக்டர் இப்போ பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா இவரு தெரிக்க விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். கேரக்டர் எனக்கு ஆர்யா சார் கேரக்டர். ஓகே சார், உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் தான். நீங்களும் பட்டியல் சொல்லிடுறீங்க சார். குறும்பு ஆர் அறிந்தும் அறியாமலும்? அறிந்தும் அறியாமலும் ஆர் பட்டியல்? பட்டியல். பட்டியல் ஆர் பில்லா? பட்டியல் ஆர் சர்வம்? வேற ஜானர். பட்டியல். பட்டியல் ஆர் ஆரம்பம்? பட்டியல். அது நிஜமாவே அது போய் சொல்ல, அது நிஜமாவே பரவாயில்ல, கேளுங்க பாப்போம். பட்டியல் ஆர் எச்சன்? பட்டியல். பட்டியல் ஆர் நேசிப்பாயா? கரெக்டா நம்ம ப்ரொமோஷன் கரெக்டா வந்துரும் ப்ரோ. ஓகே, இது இங்கிருந்து நான் தொடங்கிறேன். முரளி சாரோட ப்ராஜெக்ட்ஸ் செலக்டிவா வச்சிருக்கேன். திஸ் ஆர் தட் டக்கு டக்குன்னு முடிச்சலாம். சுந்தரா டிராவல்ஸ் ஆர் நம்ம வீட்டு கல்யாணம்? சுந்தரா டிராவல்ஸ். சுந்தரா டிராவல்ஸ் ஆர் மனுநீதி? மனுநீதி நான் பார்க்கல, பட் சுந்தரா டிராவல்ஸ் தான் சொல்றேன். சுந்தரா டிராவல்ஸ் ஆர் சமுத்திரம்? சமுத்திரம். சமுத்திரம் ஆர் வெற்றி கொடிக்கட்டு? வெற்றி கொடிக்கட்டு. வெற்றி கொடிக்கட்டு ஆர் என்ன சார் ஆசாரி? வெற்றி கொடிக்கட்டு. வெற்றி கொடிக்கட்டு ஆர் இரணியன்? இரணியன். இரணியார் இதயம்? இதயம். இதயம் ஆர் புது வசந்தம்? ஓ ஷிட், தோசை சான்ஸ் இல்லைங்க. அந்த டைம்ல அந்த பாட்டெல்லாம் தெரிச்சிருக்கும். ஓகே. இதயம். இதயம் ஆர் காமராஜ்? இதயம். இதயம். சூப்பர். அப்போ ஒரு ப்ராஜெக்ட் நீங்க இரணியனோட ஆட வச்சா அதுவே ஃபுல்லா வரிசை அதே சொல்லிட்டு இருப்பேன். இரணியன் விட்டுறேன் நான். அப்போ நீங்களே க்ளூ கொடுத்துட்டீங்க. ஓகே, சுந்தரா டிராவல்ஸ் ஆர் நம்ம வீட்டு கல்யாணம்? சுந்தரா டிராவல்ஸ். சுந்தரா டிராவல்ஸ் ஆர் மனுநீதி? சுந்தரா டிராவல்ஸ். சுந்தரா டிராவல்ஸ் ஆர் சமுத்திரம்? சுந்தரா டிராவல்ஸ். சுந்தரா டிராவல்ஸ் ஆர் வெற்றி கொடிக்கட்டு? வெற்றி கொடிக்கட்டு. வெற்றி கொடிக்கட்டு ஆர் என்ன சார் ஆசாரி? வெற்றி கொடிக்கட்டு. வெற்றி கொடிக்கட்டு ஆர் இதயம்? இதயம். இதயம் ஆர் புது வசந்தம்? இதயம். இதயம் ஆர் காமராஜ்? இதயம். இதயம் ஆர் பானகாத்து? இதயம் பானகாத்தடியா? என்னங்க இது? அப்போ ரெண்டுமே 50-50 பிரிச்சுக்கிறாங்க. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ சோ மச். நீங்க ஒரு படத்தை விட்டீங்க. நீங்க சொல்லுங்க. பகல் நிலவு எப்படி விட முடியும் உங்களால? சார் நீங்க இப்ப நான் ஆட் பண்ணிக்கிறேன் சார். அதுல நான் இந்த இடத்துல அப்ளஜிஸ். பகல் நிலவு இல்ல, பகல் நிலவு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது கூட ஓகே ஓகே. அண்ட் மறுபடியும் சொல்றேன், நேசிப்பாயா பார்க்கல. நாங்க ட்ரெய்லர் பார்த்துட்டே உங்களுக்கு நான் அந்த ஸ்டண்ட் எல்லாம் நான் நோட் பண்ணி சொன்ன மாதிரி எனக்கு அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. லவ் இருக்கு, அதுல பிரேக்கப் இருக்கு, ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. ஃபாரினர் ஒருத்தர் வர பிரசன்ட் பண்ணியிருக்காரு விஷ்ணுவர்தன் சார். அவங்க வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்றாங்க. என்ன நடக்கும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எப்பயும் அதிகரிச்சிருக்கு. குறிப்பா பொங்கல்ல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும். பெரிய படங்கள் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா படங்களும் கம்மியாயிரும். விடாமுயற்சி அப்படின்னு ஒரு படம் இல்லாதனால இல்ல அப்படின்னு ஒரு விஷயம் மீறி இத்தனை புது படங்கள் வரப்போ எப்படி சார் இருக்கு இவ்வளவு ஃபெஸ்டிவல்ல? ஏங்க நிறைய படம் வருது, எப்பயுமே நல்லது ஃபெஸ்டிவலுக்கு. இது தலைப்படம் வந்தா கூட அது வேற மாதிரி செலிப்ரேஷன், எந்த படம் வந்தாலும் வேற மாதிரி செலிப்ரேட். தலைப்படம் எப்போ வந்தாலும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் தேவையில்லை அதுக்கு. புரியுது. ஆனா அந்த படம் தள்ளி போகுது அப்படின்றனால ஒரு 7 படங்கள் புதுசா உள்ள வருது அப்படின்ற விஷயம் தான். இப்ப நம்மளுக்குள்ள ஒரு கனவுகள் இருக்கும். புதுசா ஒரு ஹீரோஸா இருக்கட்டும், இயக்குநர்களா இருக்கட்டும், நம்ம படம் ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஆகணும், இவங்களை வச்சு நம்ம மூவ் பண்றோம் அப்படின்றப்போ இது கண்டிப்பா ரியல் ஃபெஸ்டிவலா தான் இருக்க போகுது. இதுல வந்து இது எல்லாமே அமைஞ்சிருக்குங்க. ஐ திங்க் we're all blessed. சூப்பர். அதித்தி மேம் இதை கேட்டீங்களா சார்? கேம் சேஞ்சர் வருது, நம்மளும் வரோம், நம்மளுக்கு இங்க ஒரு வார் ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி. அது கேம் வரட்டுமே, வருது இல்லை. பிகாஸ் they're coming on a different dates. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆக்சுவலாக. அது அவங்க 10ஆம் தேதி வராங்கன்னு நினைக்கிறேன். ஆமா,
10 and 14 நம்ம சந்திப்போம், நிறைய விஷயங்கள் பேசுவோம், படத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுவோம் சார். நான் சொன்ன மாதிரி 22 days மறந்துடாதீங்க, நம்ம செலிப்ரேட் பண்றோம் சார். அண்ட் செலக்டிவா பண்ணாலும் தரமா எப்பவுமே நான் சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு, அவங்களை என்னைக்குமே நீங்க வந்து ஏமாத்த மாட்டீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எப்பவுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் அன்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பா இது மாதிரி என்னைக்காவது உட்காந்து கேட்டாதான் இப்படி எல்லாம் தெரியுது எனக்கு. 2K கிட்ஸ்க்கு மேல இப்பலாம் ஜென்மூட்ல நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க, அவ்வளவு முத கூட நீங்க கையில வச்சிருக்கீங்க. அண்ட் ரொம்ப ஹாப்பி. அண்ட் உங்களை பாக்குறதும் சரி, உங்க படைப்பை கொண்டாடலையும் சரி, நாங்க என்னைக்குமே தவறுனது இல்ல ப்ரோ. ஒரு நல்ல கேப்டன் மூலமா நீங்க கலையறங்குறீங்க. அண்ட் உங்களோட ஃபியூச்சருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். வீட்ல எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச். சந்தோஷம், பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. சக்சஸ் மீட்ல சந்திப்போம் சார். அந்த என்ன சொல்ல உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.